அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு மனுஷனுக்கு அவனுடைய தலையில் அந்த முடி இருக்கிற வரை அந்த முடிக்குண்டான மரியாதையே தனிங்க. அதை அழகுபடுத்துறது என்ன, அதனை ஒழுங்குபடுத்துறது என்ன, அதற்காக வேண்டி விலை உயர்ந்த ஹேர் ஆயில்களை பயன்படுத்துவது என்ன, அதனுடைய மதிப்பே தனி. அதே நேரத்தில் ஒரு மனுஷன்ட்ட அந்த தலைமுடி இல்லை என்று சொன்னால் அந்த தலைமுடியை உருவாக்குறதுக்காக வேண்டி எவ்வளவு செலவானாலும் செலவு பண்ணுறதுக்கு மனிதர்கள் தயாராக இருக்கிறாங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பிறரை அவமானப்படுத்துறதுக்கும், பிறரை அவமானமாக பேசுறதுக்கு, கேவலப்படுத்தி பேசுறதுக்கும், உதாசீனப்படுத்துறதுக்கும் அந்த முடியை வச்சு தான் பேச்சு கூட ஆரம்பிக்கிறது. அதே நேரத்தில் நம்ம தலையில் இருக்கக்கூடிய அந்த முடி வெட்டப்பட்டு கீழே விழுந்து விட்டது என்று சொன்னால் அதில் நம்ம கால் வைப்பதற்கு கூட அசூசியாக கருதி, நஜீஸாக கருதி, அசுத்தமாக கருதி உடனே காலை உதறிட்டு போகும். இதிலிருந்து என்ன தெரிய வருது? ஒரு பொருள் அதனுடைய அசல் தன்மையை இழக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதனுடைய மதிப்பை அது இழந்து விடுகிறது என்பது தான். இதனை அற்புதமாக ஒரு ஹதீஸ் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி காட்டுவாங்க. நீண்ட ஒரு ஹதீஸு, சஹீஹுல் புகாரி முஸ்லிம்னு அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிப்பாங்க. 3 நபர்கள் அல்லாஹு தாலா சோதிக்கிறான். ஒன்று கண் பார்வையற்றவன், மற்றொன்று குஷ்டரோகி, மற்றொன்று வழுக்கத்தலை உள்ள முடியே இல்லாத ஒரு நபர். சோதிக்க நினைச்சு ஒரு வானவரை அனுப்பி அவர்களுக்கு அந்த 3 நபர்களுக்குண்ட அந்த வியாதியும் சரி பண்ணி அவர்களுக்குண்டான என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த பொருளாதார தேவைகளை நிறைவேற்றி அவர்கள் நல்ல நிலைக்கு வந்ததற்கு பின்பாக அந்த 3 நபர்களை மீண்டும் சோதிக்க நினைக்கிறான். அதில் ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய பழைய நிலையை மறந்து, ஒவ்வொரு நபர்களும் உதாசீனப்படுத்தக்கூடிய நேரத்தில் இந்த மனித குலமை மதிக்காத அளவுக்கு மீண்டும் பழைய நிலைமைக்கு திருப்பி விடுகிறான் இறைவன் என்பது தான் இந்த அற்புதமான ஒரு ஹதீஸ். அதில் வழுக்கத்தலைங்கிறது வரக்கூடிய அந்த வானவர் அவருக்குண்டான வழுக்கத்தலையை நீக்கிறதுக்குண்டான எல்லா வழிவகைகளையும் செய்கிறார் அல்லாஹ்வுடைய உதவினார். அவருக்கு ஒரு விருப்பமான ஒரு பசுமாட்டை கொடுத்து அவர்களுடைய பண்ணைகள் பெருத்து பொருளாதார பெருகிறதுக்கு உதவி செய்கிறார். பிற்காலத்தில் அவர் நல்ல நிலைக்கு வந்ததுக்கு பின்னால் அவர் பழைய கோலத்தில் இருந்த மாதிரி அதே வானவர் அவர்கிட்ட வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பழைய நிலையை மறந்து உதாசீனப்படுத்துகிறார். விளைவு மீண்டும் அதே இழிவு நிலைக்கு செல்கிறார் என்பதே அந்த ஹதீஸினுடைய கருத்து.